ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் சமையல கருத்துக்கு அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாரும் தோற்று போகக்கூடாது, யாரும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, யாரும் அமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைந்து வரக்கூடாது. பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகிறதுக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த பிள்ளைகள் முகாந்திரம் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவும் அவனுடைய குடும்பங்கள் கட்டத்தோடு வருகிறான். நாங்கள் சில பெரியவர்களும் அவன் பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க. அவன் அவர்களையும் கட்ட தொடுபடிக்கூடிய இடங்களை காண்பித்த யாரும் வெட்கப்படக்கூடாதுப்பா. எல்லா பிள்ளைகளும் தேவனாக கட்ட ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு விடுவோம். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணி கொண்டு சொன்னேன். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ சுகமில்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சுரேஷ்வருடைய வேலை செய்கிற ஒரு சில குடும்பங்கள் ஜெபிக்கும்படிக்காக கேட்கிறாங்க. சுதா, ஆனந்த், நாகேஸ்வரி, சிரஞ்சீவி, சிவகாசி, முருகன், சித்ரா நம்மிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்கின்ற குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் தொடும்படிக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும்படிக்காக கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களிலும் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களும் சபைக்கு வருகிற குடும்பங்கள் எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றி என்ன தேவையோ ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபிக்கும்படிக்காக கேட்டுக்கொண்ட குடும்பங்கள், நாம் கால்விழித்து ஜெபித்த குடும்பங்கள், சுவிசேஷத்தை அறிவித்த குடும்பங்கள், நம்மிடத்தில் ஜெபிக்கும்படிக்காக கேட்டுக்கொண்ட குடும்பங்கள், இந்த இடத்துல வந்த எல்லா பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களை எல்லாத்தையும் ரட்சிக்கும்படிக்காக ஆசீர்வதிக்கும்படிக்காக யாராவது ஒரு சபையை ஜெபம் பண்ணுவோம். குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் தரப்பட்டாண்டே இந்த அனுப்பினை காரணம் செய்வதற்காகவும் மக்கள் நன்றியாக அப்பா படிக்கப்படி இருக்கின்ற ஞானத்தை அறிவை தாழ்வானதே ஆனது. இந்த இடத்தில் யாரும் அந்த பிள்ளைகள் யாரும் போகக்கூடாது, நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாண்டே அடுத்த காசு உங்களை நீங்கள் உதவி செய்வதற்காகவும் மக்கள் நன்றி அப்பா விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்த மாட்டவரே சொல்றோம். பேசுதான் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீ செய்வதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே அந்த குடும்பத்தை ரசிக்கப்பட உதவி செய்வதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே சொல்றோம். அப்பா இது ஆண்டவரே கேட்பது ஆண்டவரே இந்த பகுதி எல்லாம் அப்பா ஒரு ரசிப்பு கொண்டு வருவதே சொல்லும். அப்பா நாம் சந்தித்த ஆண்டவர் ஒவ்வொருவரே ஆண்டவரே அப்பா எவ்வளோ கஷ்டங்கள் பாரத்தோடு இருக்காங்க ஆண்டவரே சொல்லும். அப்பா தனிமையிலே இருந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே சொல்றாங்க. அப்பா எல்லாரும் நீ கொடுப்பதற்காக நமக்கு சோதனை அப்பா அதுக்கு தாய் தகப்பனாக இருந்தாங்க அவர்களை நீ பாதுகாத்து மாட்டாவே சோதனை அப்பா உயர்வான தேவையான உணவை தருவதற்காக ஆண்டவரே அன்றைக்கு எளியாவுக்கு இருந்தாலும் உலகத்துக்கு போல ஆண்டவரே அப்பா உணவு கொடுப்பதற்காக நமக்கு சோதனை ஆண்டவரே அப்பா பிளாக் உள்ள ஆண்டவரை ரசிக்கப்பட உதவி செய்யலை அப்பா வருகிற நாட்டில் ஆண்டு உணர்ந்த ஆண்டவரை சபைக்கு நீ கொண்டு வருவதற்காக நமக்கு சோதனை ஆண்டது நற்புதத்தை நடத்த செய்வதற்காக நமக்கு சோதனை ஆண்டு ஆண்டவரை இன்னும் மீதுள்ள பிளாக்களை நாங்கள் போக மாட்டதே அப்பா எல்லாரும் வைக்க நாங்கள் காண்பிக்கிற பகுதி எல்லாம் ஆண்டதே ஒரு ரட்சிப்பு கொண்டு வருவதற்காக ஒரு சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டதே ஒரு சந்தோஷத்தை தருகிற தேவன் ஆண்டதே சோதனை ஆண்டதே உண்மையை அறிந்து கொள்ள உதவி ஆண்டதே அப்பா நீ எங்கள் குற்றத்தை வெளியே இருப்ப ரட்சிப்பாண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யாண்டவரே சொல்லுவார். இன்னும் ஆண்டவரே தேசத்திலும் மாவட்டத்தில் ஊர்கள் எவ்வளவு இருக்காண்டவரே சொல்லும் எல்லாவற்றையும் நீ தொடர்பதற்காக சொல்லும். என் தேசத்தையும் கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறாண்டவரே சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்ட அப்பா இந்த குறிப்பிட்ட நாளுக்கு எல்லாவற்றையும் நீ மனமாடுவதற்காக சோத்திரமாண்டவரே சோத்திரமாண்ட அப்பா இந்த ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கணவன் மணி பிறநாள் ஒரு தனித்தனியாக போய்க்காண்டவரே எல்லாவற்றையும் நீ கொண்டு வருவதற்காக உங்களுக்கு சொல்லும். அதுவே யாரும் சூழ்நிலை பெறணும் எல்லாத்தையும் தரப்பட்டு சுகப்படுத்திக் கொள்ளாமல் அதுவே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற மாட்டவரே சொல்ற மாட்டவரே சொல்லும் என்றே இந்த 40 வருஷம் முடிவுறானதே ஒவ்வொருவரையும் நீ கொண்டு வருவதற்காக உங்களுக்கு சோத்திர மாட்டவரே ஒவ்வொருவரையும் காய்ச்சல் நிறுத்துவதற்காக உங்களுக்கு சோத்திர மாட்டவரே சொல்ற மாட்டேன் அப்பா நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறவன் இன்னும் மாட்டவரே இன்னும்
உபாசனால இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ள நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. வர ஆளுநர்களே எல்லாரும் கூட்டிட்டு சேர்ந்ததாக மட்டும் தோற்றமானது அப்பா. நான் யாரால் உபவாசம் வந்து ஜெயிக்கிறானோ அது எல்லாருக்கும் ஒரு வல்லமை மகிமை தற்போதாக மட்டும் தோற்றமுடியும் ஆண்டவரே. நான் சுத்தப்படுத்தி இதயத்தை சுத்தப்படுவதன் பாக்கியமானங்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நீ சொன்ன இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் எப்போதும் சுத்த இறைந்து மற்றவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க நீ உதவி செய்வதற்காக மக்கள் சோதரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுத்தமான இதயத்தை தாரமானவரே சோதரமான எங்களை பரிசுத்தப்படுத்துமானது இன்னும் நாங்கள் அதிகமாக கிட்டி சேர உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் எப்போதும் ஒரு சமூகத்தில் தரித்திருக்க எங்களை உதவி செய்வதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் வல்லத்தக்க ஒப்பு கொடுக்காண்டவரே. நீர் பொறுப்பெடுத்து பாதுகாக்கணும் இப்போ ஏசிக்கு சுமிதி நல்ல பிதாவே. சகலவற்றையும் ஆளுகை செய்வதற்காக இல்லாதபடிக்கு வெளியே வைத்து கிடக்கிற கூட்டத்தை கற்று ஆசிரியர்கள் நிறைய மக்கள் கலந்து கொள்ளணும். அங்கெல்லாம் தொழப்படணும். கத்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக எல்லாரும் கற்று சொல்றது வருவோம். நடத்துவதான அவங்க வீட்டு கூட்டத்திற்காக செய்ய இருக்கிறதான டாக்ஸ் ஊழியர்களுக்காக முழுவதுமான கத்தர்கள் ஆளுகை கத்தர் மக்கள் இரண்டு மாசம் அநேக மக்களை நாம் சந்திக்கிறதற்கு அநேக மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு அநேக மக்களுக்கு ஜெபிக்கிறதற்கு எப்படியோ அவர்கள் பாதையில் நடத்துகிறதற்கு கத்தர் வழிகடத்தினால தருமடிக்காக தேவையோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு கடந்து சென்று அவர்களை தொடும்படிக்காக தேவன் எல்லாருடைய அபிஷேகம் கொண்டு போகும்படிக்காக எல்லாரும் கத்தர் சோதனை பண்ணுவோம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்க ஒவ்வொரு பேருடைய மனதில் பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தரும்படிக்க கத்தரை சோதனை பண்ணுவோம். தேவாவியானவர் பேசும்படிக்காக கத்தரை சோதனை பண்ணுவோம். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது சுத்த இருதயத்தை குறித்து நாம் தியானிப்போம். இப்பொழுது தொடர்ந்து உத்தம இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 101வது சங்கீதம் 2வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தம இருதயம், உத்தம இருதயம் அப்படிங்கிற காரியத்தில் நாம் இன்றைக்கு அவன் நேற்றைய நேரத்தில் பார்த்தோம். நாமே உத்தம இருதயத்தோடு இருந்தபடிதான் அவன் சவுதியுடைய ராஜ்ய வாரத்தில் சவுல் உத்தமமாக இருக்கவில்லை. தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் காணப்பட்டபடியால் சவுலுடைய ராஜ்யத்தில் இருந்து ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது ராஜ்யபாரத்திற்கு வந்து அவன் தேவனை உத்தம இருதயத்தோடு தேட வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஆண்டவரிடத்தில் செய்திருந்தான். ஆண்டவரே, எனக்கு உத்தம இருதயத்தை நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று தீர்மானம் எடுத்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனாகிய அவன் சாலமோனுக்கு ஆண்டவர் உத்தம இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணினான். மகனாகிய சாலமோனுக்கு உத்தம இருதயத்தை தாரும் என்று ஜெபித்தான். சாலமோனை பார்த்து உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று ஆலோசனை சொன்னான். அதோடு கூட நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், அவன் தாவீதோடு இருக்கிற ஜனங்களும் உத்தமமாக இருக்க வேண்டும் என்று தாவீது ஜெபித்தான். அல்லேலூயா. அந்த
சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவரே என் ஜனத்திற்கு நீ கொடுத்திருக்கிற இந்த உத்தம இருதயத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் ஜனங்களுக்கு இந்த உத்தம இருதயத்தை என்றைக்கும் காத்து அதுவே அவர்களை உமக்கு நேராக்கி இருக்கும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், தாவீது உத்தம இருதயத்தோடு இருந்தால் தன்னோடு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க உத்தமமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணினான், தன்னோடு இருக்கிறவர்கள் உத்தமமா இருக்கணும்னு ஜெபம் பண்ணினான். அது உண்மையிலே நமக்கு தேவை. அவன் நாம எப்ப ஜெபம் பண்ணாலும் அதுவே எனக்கு உத்தம இருதயத்தை காரும், என் உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளைகள் எல்லாம் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும், நான் வேலை செய்கிற இடத்துல உத்தமமாக இருக்க உதவி செய்யும், எல்லா மக்களுக்கும் அந்த உத்தமத்தை காரும், அந்த திருச்சபையில் எல்லாரும் அந்த உத்தம இருதயத்தோடு இருக்க உதவி செய்யும். அல்லேலூயா. விசாரித்துப்பாங்க அந்த திருச்சபையில் எல்லாருக்குமே கண்ணும் கபடி இல்லாம ஒரு சிறு குழந்தைகளை போல நம்ம எல்லாரும் அந்த கத்தரை சேவித்து கத்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருந்தா இப்படி இருக்கும். அல்லேலூயா. பகை இல்லாம, கசப்பு இல்லாம, நம்ம ஏற்ற தாழ்வு இல்லாம ஒருவர் தாழ்க்கும் போது இந்த இருதயத்துல உண்மையும் உத்தமும் காணப்பட்டா அந்த கள்ளக்கபடம் இல்லாத இருதயம் ஒருவர் பார்க்கும் போது சந்தோஷப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவரே மோசே பார்த்து சொல்லணும், உன் சகோதரன் ஆரோன் அதை தேடி வருவான், நீ அவனை பார்க்கும்போது உன் இருதயம் மகிழும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், உண்மை அதோடைய தேடுகிற இருதயம் மகிழும். அல்லேலூயா. அந்த கள்ளக்கபடம் இல்லாத இருதயம் யாரை பார்த்தாலும் அது சந்தோஷத்தோட பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. குழந்தைகளுடைய இருதயப்படாது, கள்ளம் இல்லை, கபடம் இல்லை. எவ்வளவு காரியம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தாவீது சொன்னான், என் வீடு அப்படி இருக்கட்டும், என் இருதயம் அப்படி இருக்கட்டும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி இருக்கட்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இன்னொரு மனிதனை குறித்து பகலில் கொஞ்சம் பார்ப்போம். அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின ஒரு மனிதன். என்னாகும் 14வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 187வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 187வது பக்கம். ஆமென். என்னாகமும் 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேக்கு வேறே ஆவியுடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரக்கொள்வேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. என் தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேரக்கொண்டு. அல்லேலூயா. காலேபுக்கு ஒரு வித்தியாசமான ஆள். நான் பகலில் சொன்னேன், என்ன வித்தியாசமாகினா 10 பேர் தேவனை சந்தேகப்பட்டாங்க, நாங்கள் போய் வந்த தேசத்தை குறித்த துச்சையை பரவ சொன்னாங்க. ஆனால் காலேப் சொன்னான், நான் போய் வந்த தேசம் ஆண்டு நான் கொடுத்துருக்க ஒரு நல்ல தேசம், அதான் நல்ல தேசம், நாம் உடனே போய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம், நாம் உடனே போய் அதை மேற்கொள்ளலாம், அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நம்ம அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலேப் சொல்கிறார். ஆமென். என்னாகும் 13:30 அவர் வார்த்தையை சொல்கிறார். என்னாகவும் 14வது அதிகாரத்தில் 7-8 வசனத்தை 8-9 வசனங்களை பார்க்கும்போது அங்கே இஸ்ரவேலின் சமஸ்த சபையையும் காலேபும் யோசுவாவும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் ஆளும் தேனும் ஒடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அல்லேலூயா. துச்செய்தியை பரவ சொல்லிக்கொண்டு அந்த தேசத்தை நம்மளால அங்கே ஜெயிக்க முடியாது, நம்ம பிள்ளைங்களாம் நம்ம செத்து போவாங்க, நம்ம இங்க செத்தா கூட பரவாயில்ல, அவங்களாம் பட்டயத்தினாலும் நம்மளை கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்றது யாருக்கு விரோதமா பேசுகிறாங்க? ஏன்னா கர்த்தரை நம்பல, கர்த்தரை விசுவாசிக்கல, கர்த்தருக்கு விரோதமாக இவர்கள் பேசுறாங்க. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க, நீங்க அவிசுவாசம் கொள்ளாதீங்க.
ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேசம் நல்ல தேசம். எகிப்தின் அடிமைத்தனத்தில் நம்மளை கொண்டு வந்தாரு. நம்மளை தேவன் வழிநடக்கிற இடங்களில் எல்லாம் செங்கடலை பிறந்தாரு. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கூட இருந்து வழி நடத்துகிறாரு. நம்முடைய எதிரிகள் யாரும் நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆதரித்து வருகிறாரு. பார்வோன் சேனையை விடவா பெரிய சேனை அன்றைய நாட்கள்ல இருந்ததில்ல. எகிப்து தான் பெரிய மகா சாம்ராஜ்யம். அந்த பார்வோனுடைய சேனைக்கே நம்மை விடுவித்து கொண்டு வந்த தேவன் இந்த நல்ல தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கர்த்தர் நம்மை பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாதுதேனும் ஒரு அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், தருவார். அடுத்த சொல்ல நம்ம இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா, பொதுவாகவே அவிசுவாசம் வந்துச்சுன்னா பயம் வந்துடும். அவிசுவாசம் சாத்தான் கொண்டு வருகிறான். அவிசுவாச எண்ணங்களை சாத்தான் விதைக்கிறான். சாத்தான் விதைக்கிற இன்னொரு காரியம் பயம். அல்லேலூயா. பயம் வந்துச்சுன்னா அங்க விசுவாசம் இருக்கவே இருக்காது. பயம் இருக்கிற இடத்துல, சந்தேகம் இருக்கிற இடத்துல அங்க என்ன இருக்காது? தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்காது. அவங்க சந்தேகப்பட்டாங்க, ஆனா காலை உறுதியான விசுவாசம். அவர்கள் பயந்தார்கள். காலை சொல்ற வார்த்தை பாருங்க, அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். 14வது அதிகாரம் 9வது வசனத்துல சொன்னா, நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னோம். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவங்க மேல கல்லெறியணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. என்ன செய்ய சொன்னாங்க? தைரியமா இருக்கிற ஆண்டவர் நமக்கு தருவார். நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவங்களை குறித்து கலக்கம் அடைய வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமா கலக்கம் பண்ணாதீங்க. அவன் 10 பேருடைய கூட்டம் சொன்ன வார்த்தைகளுக்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெரியவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அழுகுறாங்க, கூக்குரல் இடுகிறாங்க, சந்தேகப்பட்டு பயப்படுகிறாங்க. 2 பேர் நின்று சொல்றாங்க, நீங்க பயப்பட வேண்டாம், அது நல்ல தேசம், கர்த்தர் நமக்கு அதை தருவார் சொன்னா எல்லாம் சேர்ந்து கல்லறி இருக்கிறார். கொஞ்சம் விட்டா கல்லறி கொண்டுருப்பாங்க, கொஞ்சம் விட்டா கல்லறித்து கொண்டே போடுவாங்க. விசுவாசனுடைய செயல்பாடுகள் தான். விசுவாசத்துக்கு கொஞ்சம் இடம் எடுத்தாலும் சந்தேகத்தை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான், கர்த்தரை விசுவாசம் முடியாத ஒரு இருதயத்தை கொண்டு வரான். அதற்கு அப்பாற்பட்டு அவன் ஒரு நல்ல அவன் தேவனுடைய வாக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாம அந்த விசுவாசம் உடனே அவங்களை என்ன செய்யறான்னா, கோபத்துக்கு கொண்டு போய் தான் செய்ய போகிறது எதுவுமே செய்யாம அவங்களை கொலை செய்கிற லெவலுக்கு கொண்டு போய். இந்த வார்த்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களே கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். அப்போ ஆண்டவர் உடனே இறங்கி வந்தார். இல்லைன்னா கல்லறிஞ்சிருக்கும். உண்மையை யோசித்து பாருங்க. ஒரு 30 லட்சம் பேர் நிற்கிறான். 30 லட்சம் அவன் கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் சேர்த்தா 30 லட்சம் இருக்கிற கூட்டத்துல 2 பேர் நிற்கிறான். 2 பேர் இருக்கிற இடத்துல அவன் மற்றவங்க எல்லாம் கல்லறிகிறதுக்கு கல்லெடுத்துட்டான். ஈவன் 20 வயசுக்கு மேல உள்ள அவங்க எதிர்க்கிறது புறப்பட்டவங்க ஆண்கள மட்டுமே கணக்கு பண்ணி போடுங்க. எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். எத்தனை பேரு? 6 லட்சம் புருஷர்கள். இந்த 6 லட்சம் பேர் கல்லெடுத்து நிற்கும் போது 2 பேர் என்ன செய்ய முடியும்? 2 பேர் என்ன செய்ய முடியும்? நீ கல்லெடுத்தாலும் சரி, நீ கொலை செய்தாலும் சரி, நான் ஆராதிக்கவே இல்லை, அந்த நல்ல தேசத்தை எனக்கு தருவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு விரோதமாக பேச மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமாக கலக்கம் பண்ண மாட்டேன். கொள்ளுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய மகிமை அப்படியே ஆசரிப்பு கூடாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமை அப்படியே இறங்கி வந்ததுனால்தான் இவங்க அப்படியே அந்த பக்கமா அவங்களுடைய மைண்டு திரும்பி பார்க்கலாம், கர்த்தருடைய மகிமை இருக்கிறார். அதனாலதான் கல்லறியில இப்பதான் அவங்களுடைய இறங்கி வந்து சொல்றாரு, எந்த மட்டும்
எனக்கு கோபம் உண்டாக்குவார். அந்த 11வது வசனத்தை ஆண்டவர் சொல்ற பாருங்க, கர்த்தர் மோசேக்கு எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் விசுவாசிகள். விசுவாசமே சுத்தமா இல்லைங்க. எதுவரைக்கும் இவ்வளவு அடையாளங்களை காட்டியிருக்கிறேனே, இவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறேனே. நம்ம பார்க்கிறோம், அவன் செங்கடல் கிடந்தது, அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார். தண்ணி கசப்பா இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு மரத்தினுடைய துண்டை போட்டாது மதுரமாய் மாறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பாயிலிருந்து தண்ணீர் வருகிறது, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு நம்ம அழுகிறான். இறைச்சி அவன் காண்டைகள் வந்து குடிகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அது செய்யும். அதான் சொல்றாரு, இவ்வளவு அடையாளங்களை காட்டியும் என்னை எதுவரைக்கும் கோபப்படுத்துவாங்க, எதுவரைக்கும் விசுவாசிக்காம போவாங்க. அவிசுவாசம் அவிசுவாசமுள்ள இருதயம் ஒரு நாள் தேவனை நம்பவே நம்பாது. அவிசுவாசமுள்ள இருதயம் எப்போதும் கலகம் பண்ணுகிற இருதயம். அப்போ கலகம் பண்ணுகிற இருதயம் உள்ள ஒரு ஜனங்கள் நடுவில் உத்தமமாய் சேவிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. சொல்றாரு, உத்தமத்திற்கு விரோதமாக எல்லாம் கலகம் பண்ணி தொற்செய்தியை கொண்டு வந்து ஆரம்ப செய்யும் போது என் தாசனாகிய காலில் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடி உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை பிரவேசித்தான். அல்லேலூயா. அது அப்படியே நடந்துச்சு. மோசேயுடைய வாழ்நாளுடைய கடைசி நாட்கள்ல அவன் இந்த வார்த்தையை எடுத்து சொல்றான். உபாகமம் 1வது அதிகாரம் 36வது வசனத்தை கொண்டு வாசிங்க. எப்புன்னேயின் குமாரனாகிய காலே மாத்திரம் அதை காண்பான். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று அவன் மிதித்தான். அவன் உத்தமமாக பின்பற்றியிருந்ததுனால அதற்கு முன்ன வசனங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது மோசே என்ன சொல்றான், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிற போல இந்த நாள் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 39 வாசிக்கிறேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல இடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்த வழிகள் எல்லாவற்றும் சுமந்து கொண்டு வருவதை கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாதையில் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அப்படி இருந்தும் இந்த காரியத்தை நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் நான் அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாகிய மனுஷன் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புனேயின் குமாரனாகிய காலை மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தில் அவனுக்கு கொடுப்பேன், அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அல்லேலூயா. எல்லாம் எதிர்க்கும் போது ஒரு மனிதன் விசுவாசத்தில் உறுதியாக நின்றான். அவன் வாழ்க்கையில் அந்த கொடுக்கும் செஞ்ச நேரமாயிற்று. ஒரு வார்த்தை மட்டும் வாசித்து நம்ம எல்லாரும் எடுத்து யோசுவா 14வது அதிகாரம். யோசுவா 14வது அதிகாரத்தில் நம்ம வரும்போது இப்போ ஏற்கனவே 45 வருடங்கள் ஆயிடுச்சு. 40 வருஷம் அப்படியே வனாந்திரத்தை சுற்றி நடந்து தேசத்தை சுதந்திரம் இன்னுமா சுதந்திரிக்கு அதை பங்கிட்டு போட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் 287வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 287வது பக்கம் 287வது பக்கத்தில் ஆமென். யோசுவா 14வது அதிகாரத்தில் இப்போ எல்லாம் தேசத்தை பங்கிட்டார்கள்.
அல்லேலூயா. அல்லேலூயா. 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். இப்ப தேசத்துல அவங்க நல்ல தேசத்தை பங்கிட்டாங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்துக்கு வந்தார்கள். யாரு யூதாவின் புத்திரர்னா யாரு? காலேப் என்ன கோத்திரம்? காலேப் என்ன கோத்திரம்? காலேப் என்ன கோத்திரம்? சரி, 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனாகிய எப்லேயின் குமாரன் காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்து உம்மை குறித்து தேவனுடைய மனுஷனாக மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீ அறிவே. அல்லேலூயா. இந்த காலேப் தான் யூதா கோத்திரம். யூதா புத்திரர் வந்தாங்கன்னா, யூதா கோத்திரத்தில் வந்தாங்கன்னா இந்த காலேப். நீங்க அதை வேணா என்னாகும் 13வது அதிகாரத்துல 6வது வசனத்துல யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப்பை வேவு பார்க்க அனுப்பினார். அல்லேலூயா. அவன் என்னாகும் 13:6 சொல்றது இந்த சரி யூதா கோத்திரத்துல இருந்து போனது யாருன்னா காலேப். அல்லேலூயா. சரி, அப்போ அவன் எல்லா தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்த இந்த ஜனங்களோடு வந்து கேட்கிறான். காதேஸ் பர்னேயாவில் மோசேயை கொண்டு ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இந்த தேசத்துல மேன்மையான இடத்தை எனக்கு, மலை தேசத்தை எனக்கு தரணும் கேட்கிறான். தேசத்தை வேவு பார்க்க 7வது வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிற்கு அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தின்படியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்தில் சந்திக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். அல்லேலூயா. அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். ஒரு பகுதியை கேட்கிறார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்க யார் இருக்கிறா? அங்க யார் இருக்கிறனா அரணிப்பான பட்டணம் இருக்கிறது. ஏன்னா நீங்க வேவு பார்க்க சுற்றி பார்த்துட்டு வந்தவங்க சொல்ற வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதை உபாகமும் 13வது அதிகாரத்துல என்னாகவும் 13வது அதிகாரத்துல சுத்தி பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, அந்த பட்டணம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லி கேட்டா 28வது வசனத்துல அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானா பட்டணங்கள் எல்லாம் பெரிய காமன் சவுர்கள் எல்லாம் பெருசா கட்டி அதை பாதுகாக்கப்படுகிறது. அதாவது உதாரணத்துக்கு அந்த தேசத்துல இருந்தெல்லாம் எரிகோ கோட்டை. அந்த எரிகோ கோட்டை எவ்வளவு உயரத்துக்கு இருந்துச்சா, அதே போல தேசம் அவ்வளவு அரணிப்பான பட்டணம். நல்ல பெரிய செவுறு போட்டு பாதுகாக்கிற பட்டணங்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க 33வது வசனத்தை பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் ராட்சதரையும் கண்டோம். அல்லேலூயா. நீங்க அப்படியே நீங்க யோசுவா 14வது அதிகாரத்துல இந்த காலேப் சொல்லுகிற வார்த்தை 12வது வசனத்தை பாருங்க. ஆகையால் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியர் யாரு? ராட்சதர்கள். யாரு? சாதாரண மனுஷங்க கிடையாது. அவங்க பார்த்து பயந்த ராட்சதர்கள். இங்க
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாருன்னா ஒரு நாள் அது சந்தேகப்படாதீங்க. அது ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி போகலாம், காலங்கள் கடந்து போகலாம். நான் சொல்லட்டும், விசுவாசத்தோடு கர்த்தர் சொன்னதை செய்வாருங்க. அந்த விசுவாசத்தை நிச்சயம் நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை ஆண்டுகள் போனாலும் ஆமென் அதுல பலத்தோடு நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறேன். ஏனோக்கு இவன் ராட்சதமா சொல்றேன். இங்க யார் இருக்கிறா? ஆமா, அது ஏனாக்கிய இருக்கிறாங்க. அரணிப்பான பட்டணம் இருக்குன்னு நீங்க அதனால கேள்விப்பட்டது இருக்கட்டும். ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அதனால் கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னே எபிரோனுக்கு கிரியாத் அர்பா என்று தெரிந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்திருந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. அல்லேலூயா. அந்த பட்டணத்தையே இவர் சுதந்திரித்தான், அந்த மலை நாட்டையே இவர் சுதந்திரித்தான். தேசத்துல தேவன் அமைதியை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம். ஆமென். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் சந்திக்கப்படாத உத்தம இருதயம். நமக்குலாம் சில நேரத்தில் சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறும்போது நமக்கு சந்தேகம் வருதில்லை. இது தீர்மானம் எடுங்க. என்ன சூழ்நிலை கண்முன்னால வந்தாலும் என் ஆண்டவர் அதையே பார்க்கிறது. அல்லேலூயா. ராட்சத பிறவிகள் இருக்கலாம். நீ அழிச்சிருவானோ அப்படின்னு மனசு சொல்லலாம். இடம் கொடுக்காத. விசுவாசங்கள் நமக்கு செவிகளில் வந்து சில அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வரலாம். சொன்னத என் ஆண்டவர் அவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். என் கர்த்தரினோடு இருந்தால் நான் இவைகளை மேற்கொள்ளுவேன். என் கர்த்தரினோடு இருந்தால் நான் ஜெயம் எடுப்பேன். என் கர்த்தரினோடு இருந்தால் இவைகள் எல்லாம் இந்த போராட்டங்களில் இருந்து ஒரு சமாதானத்தை, அமைதியை தேவன் எனக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென். நீ வைக்கப்பட்டு போவதில்லை, நீ வைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நமக்கு இதை தருவார். அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு பின்பற்றின காலை தேவனுடைய வார்த்தையின்படியே தேசத்தை சுதந்திரித்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதான் கேட்போம். யாரும் என்ன சொல்ல சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபாடாக இயக்கும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் ஒருவேளை அவிசுவாசத்தினால் இருந்து போயிருக்கலாம், துச்சையை பரப்ப செய்யலாம். அந்த இருதயம் தேவனுக்கு முன்பாக இப்படி இருக்கிறது. ஆண்டவர் அதை பார்க்கிறார். தேவனே, என் இருதயத்தை சோதித்து உத்தம இருதயத்தில் நீ பிரியமாயிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். உத்தம இருதயத்தை எனக்கு எனக்கு முன்பாக ஏனாக்கியது இருக்கட்டும், எனக்கு முன்பாக ராட்சதர்கள் இருக்கட்டும், எனக்கு முன்பாக அதுவே அரணிப்பான பட்டணங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாய் காணப்படட்டும். நான் என் தேவன் வாக்குத்தத்தம் செய்தது, என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நீ வல்லவராயிருக்கிறேன். எந்த சூழ்நிலைகளில் என் கண்கள் இந்த உலகத்தில் உள்ளவைகளை பாராமல் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். உத்தம இருதயத்தை எனக்கு தாழ்மாடுகிறேன். உத்தமமான பின்பற்ற எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். உன் கண்கள் உத்தம இருதயத்தோடு
காலங்கள் கடந்து சென்றாலும் தேவரே சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின உண்மையுள்ள தேவன். நீ வாக்குத்தத்தத்தை உண்மையுள்ள தேவன். நீ சொன்னதை செய்கிற தேவன். என்னுடைய வாழ்க்கையிலும் உத்தமமாக நம்மை பின்பற்றுகிற இருதயத்தை கொடுத்தார். கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உத்தம இருதயத்தை தாரும். தேவ மகிமைகளை சொல்லுவர்கள் எல்லா அவருடைய பொல்லாத இருதயம், தேவனை துக்கப்படுத்துகிற இருதயம், அவிசுவாசமுள்ள இருதயம், தேவனை கோபப்படுத்துகிற இருதயம், கலகம் பண்ணுகிற இருதயம், துச்செய்திகளை பரப்புகிற இருதயம் எல்லாம் இவர்களுக்கு மாறட்டுமே. என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். அந்த எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். உத்தமமாய் சேவிக்க கிருபைதான். திருக்கரங்களை தாழ்த்தி கொடுக்கும். ஆசீர்வதியும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடம்புள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.